வணக்கம். பாலமுருகன். வாண்டடா வந்து வண்டியில ஏறி காட்டி இந்த சைமன் செபஸ்டி என்ன விஷயத்துக்கு கேட்டா, நேத்திக்கு இந்த பரம்பொருள்னு சொல்லிட்டு ஒரு அயோக்கிய பைய ஸ்கூலுக்குள்ள பூந்து சொற்பொழிவு ஆற்றி இப்ப செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வெளிநாடு ஓடி போயிட்டான் பாத்தீங்களா, அவனுக்கு முட்டு கொடுக்கறதுக்குன்னு கரெக்டா வந்து லைன்ல ஏறிக்கா. அப்படி இந்த செபஸ்டி அவன் வைக்கக்கூடிய அறிக்கை என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது எங்கடா இவன் வந்துகிட்டு இன்னும் பேச்ச காணோமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு ரிவிட்டு மேல ரிவிட்டு அடிக்கும் போது இந்த சார் வந்து இன்னும் பேச்ச காணாம சொல்லிட்டு இவனுடைய அறிக்கையை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஒன்னு பிரஸ் மீட் கொடுப்பான் அல்லது அறிக்கை கொடுப்பான்னு. கரெக்டா எலி பதுங்கி 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 அழகா வந்துட்டு அறிக்கையா மாறி இருக்கு. வழக்கம் போல யாருக்காய் முட்டை குத்துருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி வகைராக்களுக்கு சூவை போட்டு நக்கக்கூடிய வேலையை தான் தெளிவா செஞ்சிருக்கான். அந்த அறிக்கையில சொல்லுது, திராவிட மாடல் கவர்மெண்ட்டுக்கு இங்க இருக்கக்கூடிய களத்துல இருக்கக்கூடிய ஆளுங்க தான் பழி ஆகுறாங்களாம். நிர்வாகத்துக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடந்திருக்கு. நிர்வாகத்துக்கு தெரியாம இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சிவராமன் விஷயத்துல இவன் ஒன்னா முன்னா நின்று போட்டோ எடுத்துக்கிறானுங்க. திரள் நிதி வசூல் பண்ணக்கூடிய அளவிற்கு எல்லா இடத்துக்கும் அந்த சிவராமன் போயிருக்கிறான். அந்த விக்ரவாண்டி எலெக்ஷனுக்கு அந்த லேடியோட வந்துட்டு ஃபுல்லா களப்பணியில ஃபுல்லா இருந்திருக்கிறான். ஆனா உள்ள இந்த பொண்ணுங்க விஷயத்துல வந்துகிட்டு இவன் பண்ணின அயோக்கியத்தனம் வெளியில வந்தவனே எனக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கடையை அப்படியே குப்புற போட்டு கவுத்துனானே. அப்போ நிர்வாகத்துக்கு தெரியாம உனக்கு தெரியாம தான் எல்லாமே அங்க நடந்துச்சா? உனக்குன்னா ஒண்ணு, அடுத்தவங்களுக்குன்னா ஒண்ணு. அப்போ அவன் ஃபுல்லா அயோக்கியத்தனம் பண்ணினான்னு சொல்லிட்டு மறந்து கொடுத்து செத்தான்ல. அப்போ இவன் செத்ததுக்கு மூல காரணம் நான் தான். என் கட்சியில இருக்கக்கூடிய தலைமை பொறுப்புல நான் தான் இருக்கேன். அதனால அவன் சாகிறத நாளா செத்துருக்குன்னு சொல்லிட்டு இவன் அறிக்கை விட்டுருக்குன்னு யோக்கியன் கரெக்டா வந்துட்டு இப்ப என்ன அறிக்கை விடுறான்னு கேட்டுட்டீங்கன்னா, களப்பலி அவர்கள் ஆகிறார்களாம். அதனால பொறுப்பு வந்து அடுத்தவங்களை தள்ளி விட்டுட்டு இந்த திராவிட மாடல் அரசு வந்து தப்பிச்சுக்குது. நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்றுக்கு 2 பகுதியா பிரிஞ்சு இருந்து ஆதரவு மற்றும் எதிர்ப்பு நிலைப்பாடுல இந்த நாம் தமிழர்காரங்க ஃபுல்லா பிஜேபிக்கு தான் சொம்படிச்சக்கூடிய வேலையை தெளிவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே இந்த விஷ்ணுவா என்னமோ பேர் அவன் பண்ணினதுதான் சரி, அவன் பேசின பேச்சு சரின்னு சொல்லி இந்த பாப்பாத்தி உமால ஆரம்பிச்சு இங்க இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய அல்லக்கை சொம்பு வரைக்கும் அத்தனை பேர் கதறிக்கிட்டு இருக்கும் போது அவங்கள தடவை கொடுக்குற மாதிரி இந்த நாம் தமிழர்காரங்க ஃபுல்லா வந்து இறங்கி வந்துகிட்டு டிஎம்கேக்கு எதிராக அடிச்சாங்க. அதுல பாதி பேர் என்ன பண்ணான்னு கேட்டா, இந்த மாதிரி நம்ம பேசுறது வந்து நமக்கே அயோக்கியத்தனம் தவறுன்னு சொல்லிட்டு இவங்க எங்க போய் நிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான பிற்போக்குத்தனங்கள் இந்த சீமான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தையை பாருங்க. பிற்போக்குத்தனங்கள்னா அப்போ இந்த கருத்தை நீ வந்து ஆதரிக்கிறியா அல்லது எதிர்க்கிறியா? இவன் பேசின பேச்சு வந்து பிற்போக்குன்னு சொன்னா ஒண்ணு நீ எல்லாமே இந்த மாதிரி பிளாக் ரோல் பக்கத்துல வந்து நிக்கணும். கருப்பு சட்டக்காரங்க சமூக நீதி பேசுறவங்க மதசார்பின்மை கோட்பாடின் மீது பேசக்கூடிய இடத்துக்கு நீ வந்து நிக்கணும். அப்ப பிற்போக்குத்தனம் அல்லது முற்போக்குத்தனம்னா நீ எங்க போய் நிக்கணும்? ஆட்டோமேட்டிக்கா ஆர்எஸ்எஸ் கும்பல்ல போய் நிக்கணும். எவ்வளவு தலுக்கா ஒரு அறிக்கையை விட்டுட்டு அந்த அறிக்கையின் மீது கூட திராவிட மாடலின் மீது சேற்றை வாரி இறக்கக்கூடிய வேலையை இவன் செஞ்சிருக்கானா? இவன் எல்லாம் என்ன பிறவி அப்படிங்கிறது தான் இப்ப நமக்கு தெரியாம இருக்கு. எவ்வளவு கேவலமாக எவ்வளவு அயோக்கியத்தனமாக இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலாகட்டும், இவனுக்கு கீழே இருக்கக்கூடிய தம்பிகள் கும்பலாக இருக்கட்டும், அத்தனை பேருமே என்ன அயோக்கியத்தனம் பண்ணினாலும் கண்ணை மூடிக்கொண்டு இது அத்தனைக்கும் காரணம் திமுக கவர்மெண்ட் தான், திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய இந்த நாய்களுடைய பேச்சையுமே நம்ம எப்படிதான் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. எவ்வளவு கேவலமான ஒரு அறிக்கை. அடுத்த அதாவது ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு இருக்குன்னா அதுல பல துறைகள் இருக்கும். அந்த துறைகளுக்குள்ள ஊறுப்பட்ட நிர்வாக அமைப்புகள் இருக்குங்கிறது 6வது பாடத்துல இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய பாடம். இது கூட இந்த குப்பைக்கு தெரியாத ஒரு மரம் முண்டம் மிகப்பெரிய கட்சியை வச்சு நான் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இவன் சாப்பிட்ட மாமா பைய போட்டிருக்கான். இவனை வச்சு 2 வீடியோ. அந்த வீடியோல அவன் தெளிவா பேசுறான். முன்னாடி ட்ரெஸ்ஸே இல்லாம அம்மனக்குட்டியா கூட நான் உட்காந்துக்கிட்டு நான் வந்து வீடியோ எடுப்பேன், நீ எடுக்கிறியான்னு சொல்லிட்டு எடுக்கிறான்னு என் பல்லா போட்டு சிரிச்சுட்டு இருக்கான்னா, இவனுங்க தான் இங்க வெளியில வந்துகிட்டு சீர்திருத்தம் பேசுறாங்க.
அவன் அந்த வார்த்தையை சொன்னோன்னே ஏன்டா கேனப்பலே என்னைய பார்த்தா அந்த மாதிரி வீடியோ எடுக்கிற மாதிரி தான் தெரியுதா, என்ன அர்த்தத்துலடா நீ இந்த வார்த்தையை பேசுன்னு சொல்லி அவன் கேட்டிருக்கணும்ல சாட்டா மாமா பையன். அவன் முன்னாடி உட்காந்து பல்ல போட்டு இழுச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவனுடைய வேலையே வந்து கேமரா வச்சு படம் எடுக்கிறது, ஆளுகளுக்கு தெரியாம ஆடியோ பண்றது, வீடியோ பண்றது, அதை எடுத்து கொண்டு போய் காட்டுறதுங்கிற வேலையை இந்த பாலியல் ஜல்சா கட்சியிலிருந்து ஆரம்பிச்சு இந்த நாம் தமிழர் வரைக்கும் சீரும் சிறப்பமா செஞ்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய நடந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அவங்களால பாதிக்கப்படுதுன்னா ஒவ்வொரு முறையும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிகிட்ட போயிட்டும் நம்ம முதலமைச்சர்கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வந்துகிட்டு இவன் வந்துகிட்டு ஃபங்க்ஷன் பண்ணானா, அங்க இருக்கக்கூடிய மாடல் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு அந்த ஹெச்எம் கிட்ட இவன் பேசிருக்கக்கூடிய வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல அந்த ஹெச்எம் என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளைகளுக்கு பயன்படக்கூடிய அளவிற்கு நீங்க ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இந்த மரம் முண்டத்துக்கு, அதாவது சீமான் எப்படி தமிழ் தேசியத்தை தவிர மற்றபடி ஒண்ணுமே கிடையாது ஒரு பிளாங்கர்ங்கிறத வந்துகிட்டு இவனுடைய ஸ்பீச்ல இருந்து தெரியுதோ, அந்த மாதிரி அவன் நல்ல அடுத்த மண்டைய கழுவுறதுக்கு, கேள்வி கேட்காம இருக்கிறதுக்கு, இந்த ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர்த்தோடைய சொற்பொழிவு வார்த்தைகளை எடுத்து அப்சர்வேஷன் பண்ணிட்டு அதுல இருந்து குண்டலினி யோகா, அந்த யோகா, சக்கரவாக யோகா இஷ்டத்துக்கு பேசும்போது நம்ம ஆளுகளுக்கு புரியாதுல்ல. அதன் மூலமாக சிறப்பாக கல்லாவை கட்டிடலாம்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, இங்க பிள்ளைகளுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது பேசுங்கன்னா இவன் அறத்தான் பேசிருக்கணும்ல. இவன் என்ன பேசுறான் அங்க வந்துகிட்டு, எனக்கு நீங்க வந்துகிட்டு மறு ஜென்மம் மாற்றுத்திறனாளி பிறந்ததுக்கு உங்களுடைய பூர்வீக வினை காரணம்னா அந்த டீச்சர் என்ன கேட்டாங்களோ அதைத்தான் நான் பேசியிருக்கணும். ஆனா இவன் என்ன சொல்றான்னா, நிர்வாக பலிகடா இருக்குன்னா அங்க எல்லா நிர்வாக அமைப்புகளுமே சரியா தான் இருக்கு. இவன் தான் திட்டமிட்டு இங்க வந்து உள்ள உட்கார்ந்துக்கிட்டு RSS கண்காணி வேலையை செய்வதற்குன்னு ஆள் போட்டு அனுப்பியிருக்கிற மாதிரி உள்ள வந்து பூந்துக்கிட்டு அவனுக்கு சப்பக்கட்டை கட்டிக்கிட்டு அவனுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு பாவம் அப்பாவிங்க அப்புறாணிகள் இங்க இருக்கிறவங்க கீழ்மட்டத்துல பாதிக்கப்படுறாங்கன்னா துறை ரீதியான நடவடிக்கைகள்ங்கிறது என்ன அடிப்படையில ஒரு துறையில ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் பிடிச்சு நிக்க வச்சு தூக்கில போட்டுருவாங்களா? சிவராமன் பண்ணிருக்கக்கூடிய கேள்கட்ட அயோக்கியத்தனமான வேலைக்கு இன்னைக்கு நீ விட்டுருக்கக்கூடிய அறிக்கைக்கு நீ எல்லாம் முதல்ல போய் தூக்கில போட்டு தொங்கி இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிர்வாகத்துல பெரிய ஆளுகளுக்கு தெரியாம சின்ன ஆளுங்க எப்படி செய்வான்னா, உனக்கு தெரியாம இந்த சிவராமன் எப்படி அந்த காரியத்தை செஞ்சிருப்பான்னு கேட்பாங்க, கேட்க மாட்டாங்களா? நீ எல்லாம் வந்துகிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர், நீ எல்லாம் வந்துட்டு பொது வெளியில பேசுற, நீ எல்லாம் மக்களுக்கு வந்து சீர்திருத்தப்படக்கூடிய கருத்துக்களை சொல்றேன்னு சொன்னா வெளியில சொல்வதற்கு கேவலமாக இருக்கிறது உன்னுடைய செயல்பாடுகளும் உன்னுடைய நடவடிக்கைகளும். அதனால இவனுக்கு எந்த அளவுக்கு கேவலமான வேலைகளை செஞ்சாலும் அவனுங்களுக்கு முட்டு கொடுப்பதற்கு எந்த அளவுக்கு கேவலமான அறிக்கையை நீ வெளியிடுறியோ அவனுக்கும் உனக்கும் எந்த வகையிலுமே வித்தியாசம் இல்லைங்கிறதான் மேலும் நீ பண்ணிருக்கக்கூடிய அறிக்கையின் மூலமா நீ கொடுத்திருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு. ஆரம்பிக்கலாம்.